நாகராஜ் நிறைவு கருத்து. எஸ் நாகராஜ். இல்ல அவரு நண்பர் சொன்னாங்க தமிழ்நாட்டில் தான் அதிகம் மதுவால் பாதிப்பு இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு விசிகே போன்ற கட்சிகள் சொல்றதுனாலதான் இங்க மதுவை பற்றி மதுவிலக்கு பற்றி பேசுறோம். அது ஒரு பாயிண்ட். மற்ற மாநிலங்கள் இந்த அளவுக்கு மோசமாக இல்லை. ஒன்று. இரண்டாவது, கொள்கையில் அழுத்தம் இல்லாத போது திமுகவோட நல்ல உறவு தான் செய்யும் விசிகேவுக்கு. அதனால அவங்க இதுவரைக்கும் மக்களுக்கான கொள்கை அழுத்தம் கொடுத்து பேசியதும் இல்லை. பலமுறை பல கள்ளச்சாராய நடந்து கூட முதல்வர் கள்ளக்குறிச்சிக்கு போல அதை பத்தி கூட பெரிதாக அவங்களை அழுத்தி கொண்டதாக தெரியல. ஆனா எனக்கு என்னுடைய திமுக ஆட்சி பொறுப்புல இருக்கிற எதிர்கட்சி அரசியலை பிஜேபி மட்டுமே நடத்திட்டு இருக்கிற இடத்துல அல்லது அதிமுக நடத்துற இடத்துல விசிகே வந்துருச்சேன்ற ஒரு பதற்றத்தின் விளைவா நீங்களா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா? இல்லைங்க, அதாவது ஒரே கல் ரெண்டு ஒண்ணு. ஓகே, 2027 கூட்டணி ஆட்சியில் பங்கு. ஏன்னா இந்த அதிகாரம் இது வாங்கிட்டாங்க, அரசியலுக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சது. அந்த நெருக்கடி நோக்கி போறப்போ 2026 நோக்கி போறப்போ அடுத்த கட்ட திமுக ஒரு அழுத்தம் அல்லது தாவேக்காவை வச்சோ அல்லது காங்கிரஸை வச்சோ ஒரு புதிய கூட்டணி உருவாக்கான முயற்சி, இதுக்கு ஒரு அடிப்படையா இந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறார். ரைட், நன்றி நன்றி. அக்னேஸ்வர் நிறைவு கருத்து. சார், இங்க இவங்க சொல்றது எல்லாமே காம்ரேட் அப்படின்ற வார்த்தையை தோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை வடிவமைச்சது தொழிற்சங்கத்தினுடைய மூத்த முன்னோடி தெரிவிக்காவர். சரி, அப்போ அது மாதிரி தொழிலாளர்களுக்காக, மாணவர்களுக்காக, இளைஞர்களுக்காகத்தான் அரசியல் கட்சி பணியாற்றுகிறது என்பது மாற்று கருத்து இல்ல. இங்க நம்ம செய்ய வேண்டியது, இதனால கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 30% பேர் வாக்களிக்கவே வரவில்லை. இப்ப திடீர்னு ஒரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, நாகராஜ் என்ன சொல்றாருன்னா, இல்ல இவங்க விஜயனுடைய இதை போறா இங்க இருக்கிற கட்சி விசிகா போறா விஜய்க்கு மாறிடும். எதன் அடிப்படையில் எந்த ஆய்வு சொல்லுகிறது? இப்பொழுதுதான் தேர்தல் ஆணையத்தில் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அங்கீகாரம் என்பது நாம் தமிழருக்கு கிடைத்த அங்கீகாரம் கூட இவர்கள் இன்னும் பெறவில்லை. தேர்தலை சந்திக்காமலே இது போன்ற ஒரு விஜய் மேல ஒரு அதீத பற்று பாசம் பாஜகவுக்கு ஏன் வந்திருக்குங்க? இல்ல விதைச்சு விடுறாங்க. பாருங்க, இது பயமுறுத்துறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்கிற திராவிட சித்தாந்தத்தை ஒவ்வொரு பகுதியாக வெட்டி அதை உடைத்து நுறுக்குவது பாஜகவினுடைய ஒரு சித்தாந்தம். அதுல ஒரு சித்தாந்தம் தான் அண்ணன் நாகராஜன் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. விடுதலை இது விஜயனுடைய இவங்க எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் போயிருவாங்க இருக்காரு. இது ஏற்பாடு அல்ல, உடன்பாடு கிடையாது. இப்படித்தான் பேசினாலும் மது மாநாடு போட்டாலும் கூட்டணி கட்சியிலிருந்து திமுகவிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் வராது. தேர்தல் ஆண்டுல இந்த ஆண்டுல மக்கள் பிரச்சனையை பேசலாம் பார்ப்போம். நீங்கள் மாநாடு போட்டாலும் அவர்கள் மாற்ற போவது கிடையாது. திமுக மக்கள் மாற்றுவார்கள். இன்னும் 19 மாதங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு கட்சியும் ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்கு. மக்கள் கணக்கு என்ன அப்படிங்கறத பொறுத்து பார்க்கலாம்.